அயோத்தியில் ராமர் கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு நாளை அரை நாள் விடுமுறை விடுக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கானது தொடரப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அயோத்தி ராமர் கோவிலில் ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யும் குடமுழுக்கு நிகழ்வையொட்டி நாடு முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு ஜனவரி 22ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணி வரை விடுமுறை அறிவித்து நேற்று தினம் மத்திய அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இதன் அடிப்படையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வருகிற 22ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணி வரை வெளிநோயாளிகள் பார்வை இல்லை என்றும் மருத்துவமனை மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பை ரத்து செய்து மருத்துவமனையை மூடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் என்ற அமைப்பின் நிறுவனர் புதுச்சேரி முதலியார்பேட்டைச் சேர்ந்த ராஜா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் மருத்துவமனை மூடப்படுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார் என்றும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு தேதி பெற்றவர்கள் மீண்டும் அந்த வாய்ப்பை பெற 3 மாதங்கள் ஆகலாம் எனவும் மகப்பேறு அறுவை சிகிச்சைக்காக தேதி நிர்ணயிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்